துவாரபாலகன். அத்தியாயம் 23. இருளுக்கு பின்பு வரும் ஜோதி. மனிதன் ஒன்றை எதிர்பார்த்து செயலில் இறங்கும்போது அது வேறு விதமாக சென்று முடிவதுண்டு. அவன் எதிர்பார்த்தே இராதவை எல்லாம் நடப்பதும் உண்டு. சில சமயம் எதிர்பார்த்தது கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலே போனாலும் போகலாம். இவை யாவும் இறைவனின் சித்தமே அன்றி மனித எத்தனத்தால் நிச்சயம் அல்ல என்கிறது ஒரு பழந்தமிழ் பாடல். கல்பரப்பி கோட்டையிலிருந்து தென்மேற்காக சென்ற பாதையில் பாய்ந்த புறவிகள் வழியில் இரண்டொரு இடங்களில் மட்டும் உணவுக்கும் நீருக்கும் நின்று ஏறக்குறைய அந்த நாளின் இறுதியில் மங்களாபுரத்தை நெருங்கின. மாலை இருள் கவிய தொடங்கிவிட்டதாலும் விளக்குகளும் பந்தங்களும் எரிய தொடங்கிவிட்டதாலும் மங்களாபுரத்து மாளிகையும் சுற்றி இருந்த இல்லங்களும் குருபுரா நதியின் மீது உலவி கொண்டிருந்த படகுகளில் ஏற்றப்பட்ட விளக்குகளுமாக சேர்ந்து அந்த சிறிய நகரை தூரத்திலிருந்து பார்வைக்கு ஜாஜ்வல்யமாகவே காட்டின. நகரத்தை நெருங்க நெருங்க பக்கத்து மலை பகுதியிலும் திடீரென்று விளக்குகளும் பந்தங்களும் எரிய தொடங்கின. குருபுரா நதியை நெருங்கும் முன்பாக மலை கானகத்தில் பந்தங்கள் மலையிலிருந்து கீழிறங்கி வரவும் செய்தன. நதிக்கரையில் ஒன்று சேர்ந்து கரை பகுதியை பிரகாசமாக காட்டின. மலை கானகத்து கோரகா இனத்து மக்களும் மடிகர், கொப்பலார், மாவிலர் போன்ற மற்ற மலை கானகத்து மக்களும் கோட்டாரியா இனத்து வீரர்களும் சேர்ந்து நிற்பதையும் அவர்கள் கரங்களில் விற்களும் பெரும் ஈட்டிகளும் கோடரிகளும் தெரிவதை கண்ட விஜயாதித்தனும் உடன் வந்த வீரர்களும் நதிக்கரையை அடைந்ததும் அப்படியே அசைவில்லாமல் நின்றிருந்தனர். அவர்கள் முகங்களில் என்னவென்று புரிந்து கொள்ள இயலாததால் ஏற்பட்ட திகிலும் திகைப்பும் அப்பிக்கிடந்தது. நதிக்கரையிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. விலகுங்கள், விலகுங்கள், தலைவர் வருகிறார் என்று. சற்றைக்கெல்லாம் கரங்களில் ஈட்டிகளை ஏந்திய திடகாத்திரமான வீரர்கள் இருவர் முன்னால் வர காடவ மல்லப்பா வந்து கொண்டிருந்தான். அவனுடைய சாதாரண வீரர் உடையில் விஜயதந்திரனும் இருக்க கட்டிய சேலையும் இடையே இறுக்கி வளைத்த கச்சையில் செருகப்பட்டிருந்த குறுவாட்களும் மின்ன கரத்தில் நீண்ட வாளுமாக வந்து கொண்டிருந்தாள் பூங்கோதை. மல்லப்பாவின் குரல் சாளுக்கிய இளவலை எகத்தாளத்துடன் வரவேற்றது. இளவரசர் வரவேண்டும், வரவேண்டும். எங்கள் மலைக்கானகத்து மக்களை அந்நியருக்கு அடிமைகளாக விற்றுவிட்ட எங்கள் இளவரசர் வரவேண்டும். தனது மக்களின் துன்பங்களை பற்றி அறவே அறிந்து கொள்ளாத எமது இளவரசர் மறுபடியும் ஏன் வந்திருக்கிறார்? வேறு எவருக்கேனும் இடமளித்து எம்மை மீண்டும் அடிமைகளாக்கும் உத்தேசத்திலா? சட்டென்று முகம் சிவந்த சாளுக்கிய இளவலுக்கு அவர்களது கோபம் எத்துணை நியாயமானது என்பதும் தான் மட்டுமின்றி மன்னரும் பாராமுகமாக இருந்ததால் அந்த மக்கள் பெரும் துன்பத்தில் உழன்றிருக்கிறார்கள் என்பதும் புரிந்தது. உடனே இரு கரங்களையும் கூப்பி அவர்களை வணங்கினான். தவறுதான் செய்துவிட்டேன், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அவன் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. நீங்கள் அந்நியருக்கு இடம் அளித்ததால் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு என்ன பதில் கூறுவீர்கள்? நாங்கள் இனி அரசையோ உங்களையோ எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதாக முடிவெடுத்துவிட்டோம். இனி எவர் வந்தாலும் அனுமதியின்றி குருபுரா நதியை கடந்து நகருக்குள் வர இயலாது. தற்போது எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? காடவ மல்லப்பாவின் குரலில் கடுமை தெரிந்தது. காவலர் தலைவன் முன்னால் வந்து வணங்கினான். காடவ மல்லப்பா, நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி இவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்கிறோம். ஈழத்தவரால் எமக்கும் இளவரசருக்கும் துன்பம் நேரிட்டிருக்கிறது. உங்கள் உதவி வேண்டியே வந்திருக்கிறோம். காடவ மல்லப்பா சற்று பின்னால் நகர்ந்து, விஜயச்சந்திரரே, பூங்கோதை, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இவர்களை நம்பலாம் என்கிறீர்களா? உதவி என்று வந்து நிற்கிறார்கள், என்ன செய்யலாம் என்றான் குரலில் சந்தேகம் தொனிக்க. பூங்கோதை ஒருமுறை காவலர் தலைவனையும் சாளுக்கிய இளவலையும் பார்வையால் அலசினாள். என்ன உதவி வேண்டும் என்றாள். இப்படி எங்கேனும் அமர்ந்து பேசலாமா? வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். என்ன தவறு நிகழ்ந்திருந்தாலும் இவர் உங்கள் இளவரசர். நேரில் வந்து நடந்தவற்றுக்கு மன்னிப்பு கோருகிறார் என்றான் காவலர் தலைவன் பூங்கோதையை பார்த்து. ஒரு கணம் சிந்தித்த பூங்கோதை, சரி, இளவரசரும் காவலர் தலைவனும் மட்டும் எங்களுடன் வரலாம். மற்ற வீரர்கள் இங்கேயே இளைப்பாருங்கள். எமது வீரர்கள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றவள் காடவல் மல்லப்பாவை நோக்கி கையசைத்தாள். புறவிகளை விட்டு இறங்கிய வீரர்களுக்கு நீரும் உணவும் அளிக்க உத்தரவிட்ட பூங்கோதை நதிக்கரைக்கு நடந்தாள். படகு ஒன்றில் ஏறியவர்கள் 2 நாழிகை நேரத்தில் மங்களாபுர மாளிகையை அடைந்தனர். நதியை கடந்த பின்னர் நகருக்குள்ளே வரும் வழியெங்கும் மருந்துக்கு கூட ஒரு சாளுக்கியரோ ஈழத்தவரோ காணப்படாததையும் கானகத்து மக்கள் மட்டுமே நடமாடுவதையும் நகரை சுற்றிலும் பலமான காவல் இருப்பதையும் கவனித்தபடியே வந்த சாளுக்கிய இளவல் இனி மங்களாபுர கானகத்து மக்களின் நகரம் என்பதையும்
மற்றவர்கள் எவரும் நெருங்குவது இயலாத காரியம் என்பதையும் புரிந்து கொண்டான். மாளிகையை அடைந்த பின்பு இருவருக்கும் மலைக்கானகத்து உணவு அளிக்கப்பட்டது. சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட விஜயாதித்தனும் காவலர் தலைவனும் இருக்கையில் அமர்ந்தார்கள். மாளிகையின் நிலைமை அடியோடு மாறி இருப்பதையும் காடவ மல்லப்பாவும் விஜயச்சந்திரனுடன் வந்த பூங்கோதையும் வந்து எதிரில் அமர்ந்த தோரணையும் அந்த நகரமே கானகத்தவருக்கான நகரமாக மாறிவிட்டதையும் புரிந்து கொண்டார்கள். சரி, இப்போது கூறுங்கள், என்ன நேர்ந்தது? எதற்காக தலைநகரை விட்டு இத்தனை தூரம் வந்திருக்கிறீர்கள்? சோழர் படை நெருங்கி கொண்டிருப்பதை அறிய மாட்டீர்களா? விஜயச்சந்திரனிடமிருந்து கேள்வி வந்தது. அறிவோம். இங்கிருந்து திஸ்ஸாராவுடன் ஈழத்து படைகளையும் அழைத்து கொண்டு கல்பரப்பி கோட்டைக்கு சென்றோம். விக்ரம பாண்டுவும் கலன்களில் இருந்த மற்ற வீரர்களும் புறப்பட்டு மாலைக்குள் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்றான் திஸ்ஸாரா. பூங்கோதையின் முகத்தில் முறுவல் நெளிந்தது. திஸ்ஸாராவின் திட்டம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது. விஜயாதித்தனை தொடர்ந்தான். லீவானை அழைத்து கொண்டு தலைநகருக்கு நான் சென்று விட்டேன். பூங்கோதையின் முகத்தில் ஆவல் தெரிந்தது. லீவான் தனது தந்தையை சந்தித்தாரா? ஆம், பல ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையும் மகனும் சந்தித்து கொண்டார்கள். லீவான் சம்பிரதாயத்துக்காக அரண்மனைக்கு வந்து மன்னரை சந்தித்துவிட்டு சென்றான். நாள் முழுக்க தந்தையுடன் எந்திர தூணின் உள்ளே இருக்கும் அறையில்தான் இருந்தான். மகிழ்ச்சி. அறியாமல் பல தவறுகளை செய்திருந்தாலும் அறிந்து மிக நல்ல காரியம் ஒன்றை செய்திருக்கிறீர்கள். மேலே கூறுங்கள். இன்று காலை பொழுதில் ஈழத்து முதியவன் ஒருவன் அரண்மனை வாயிலில் வந்து என்னை காண வேண்டும் என்று கூச்சலிட்டான். என்னை கண்டதும் விக்ரம பாண்டுவின் சகோதரி அபாயத்தில் இருப்பதாகவும் நான் உடனே வந்து காக்க வேண்டும் என்றும் கதறினான். அனுலா தேவி அவசரமாக என்னை அழைத்து எழுதிய ஓலை ஒன்றையும் அளித்தான். விஜயச்சந்திரனும் பூங்கோதையும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். விக்ரம பாண்டுவின் சகோதரியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவனிடம் கூறியதாகவும் ஈழத்து இளவல் முறையான பதிலேதும் அளிக்கவில்லை என்றும் அறிந்தோம். அது உண்மைதானா? பூங்கோதை வினவினாள். விஜயாதித்தன் முகத்தில் சோகம் வழிந்தது. ஆம், உண்மைதான். அனுலாதேவி விரும்பினாலும் விக்ரம பாண்டு சம்மதித்ததாக தெரியவில்லை. அவனுக்கு ஈழத்துக்கு செல்ல அழைப்பு வந்துவிட்டதாகவும் உடனே புறப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறான். அனுலாதேவி மறுத்து வாதாடி இருக்கிறாள். திஸ்ஸாராவிடம் கூறி அவளுக்கான தண்டனையை அங்கேயே அளிக்க உத்தரவிட்டிருக்கிறான் விக்ரம பாண்டு. திஸ்ஸாரா அவளை, என் அனுலாதேவியை அங்கேயே வெற்றி கொண்டு விட்டான். சாளுக்கிய இளவலின் குரல் சோகத்தின் உச்சத்தில் ஒலித்தது. பூங்கோதையிடமிருந்து நகைப்பொலி குபீர் என்று வெடித்து கிளம்பியது. விஜயச்சந்திரனின் நகைப்பும் சேர்ந்து கொள்ள காடவ மல்லப்பாவின் இடி இடி என்ற பலமான குரலும் சேர்ந்து அந்த கூடமே அதிர்ந்தது. கூடத்தில் காவலுக்கு நின்ற கானகத்து வீரர்களும் பனி பெண்களும் நகைப்பில் சேர்ந்து கொள்ள அந்த மாளிகையே அதிரும்படி நகைப்பொலி எழுந்தது. ஏன் நகைக்கிறீர்கள்? நகைப்பதற்கு இதில் என்ன இருக்கிறது? நிறுத்துங்கள். விஜயாதித்தனும் காவலர் தலைவனும் கூச்சலிட்டபடி எழுந்து நின்றனர். அதீத சோகத்துடன் விஜயாதித்தன் நிற்பதைக் கண்டு கண்களில் நீர் வழிய வயிற்றை பிடித்தபடி விழுந்து விழுந்து நகைத்து கொண்டிருந்தாள் பூங்கோதை. விஜயச்சந்திரன் தரையில் உருண்டு புரண்டான். காடவ மல்லப்பா கண்களிலும் நாசியிலும் நீர் வழிய இருக்கையில் சரிந்தபடி விஜயாதித்தனை பார்க்க பார்க்க நகைப்பை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். விஜயாதித்தனால் இதனை பொறுக்க முடியாமல் போகவே தன் வாளை உருவிக்கொண்டு இறைந்தான். நிறுத்துங்கள், நகைப்பதை நிறுத்துங்கள். கன நேரத்தில் கானகத்து வீரர்கள் இருவர் அவன் பின்னால் நின்றனர். ஏதோ குழந்தையிடமிருந்து விளையாட்டு பொருளை பறிப்பது போல அவன் வாளை பிடுங்கிய வீரர்கள் மீண்டும் நகைத்தபடி தாங்கள் நின்ற இடத்திலேயே சென்று நின்று கொண்டனர். ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் அந்த கூடமே நகைத்து ஓய்ந்தது. பின்னர் எழுந்து முகத்தை துடைத்து கொண்ட பூங்கோதை, இளவரசே, நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் இப்படி மனம் விட்டு சிரித்து வெகு காலமாகிவிட்டது. இப்படி எங்களை நகைக்க வைத்ததற்கு நன்றி என்றாள். விஜயாதித்தனோ பரிதாபமாக விழித்தான். தயவு செய்து கூறுங்கள், எதற்காக இந்த நகைப்பு? அனைவருமே என்னை பார்த்து ஏன் இப்படி நகைக்கிறார்கள்? பூங்கோதை வினவினால், உங்கள் அன்பை பெற்ற அனுலாதேவி இறந்து போய்விட்டதாக, திஸ்ஸாரா அவளை கொன்றுவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், அவள் இறக்கவில்லை. அவளை யாரும் கொல்லவும் இல்லை. இன்னும் உங்கள் நினைவோடு உயிரோடு தான் இருக்கிறாள் என்றாள் பூங்கோதை. ஏதோ மந்திரம் போட்டது போல அசைவற்று நின்றான் விஜயாதித்தன். என்ன, அனுலாதேவி இறக்கவில்லையா? என்ன கூறுகிறீர்கள்? அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா? விஜயாதித்தனுக்கு மூச்சை அடைத்தது. விழிகள் தெரித்து விடும் போல வெளியே வந்தது. மேலே வார்த்தைகள் வராமல் திணறினான் அவன். ஆம் இளவரசே,
உமது அனுலா தேவி உயிரோடு நலமாகவே இருக்கிறாள். ஈழத்து அனுராதபுரத்து அரண்மனைக்கு சென்றுவிட்டால் நீங்கள் வருந்த வேண்டாம். பூங்கோதையின் வார்த்தைகள் அவன் நெஞ்சில் தேனும் பாலுமாக வார்த்தன. காரிருளில் அதுவரை மூழ்கி கிடந்த அவன் விழிகளுக்கு எதிரில் பெரும் ஜோதி வடிவமாகவே தெரிந்தாள் பூங்கோதை. அவன் கரங்கள் அவளை நோக்கி குவிந்தன. விம்மல் வெடித்து கிளம்பியது அவனிடமிருந்து. கூப்பிய கரங்களோடு அப்படியே இருக்கையில் சரிந்தான் விஜயாதித்தன். அவன் விழிகளில் கண்ணீர் பெருகி வழிந்து ஆடையை நனைத்து தரையில் விழுந்து உருண்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 24. இரு ஓலைகள். உலகை இயக்குவது பஞ்சபூதங்கள் என்னும் சக்திகள் என்றால், உலகில் வாழும் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் இயக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது காதல் என்னும் மகத்தான சக்தி. அது கோழைகளை வீரனாக்கும், தீயவனை நல்லவனாக்கும், சோம்பேறிகளை உழைப்பாளியாக்கும், ஏழையை செல்வந்தனாக்கும், செல்வந்தனை பரம ஏழையாக்கும், எதற்கும் கலங்காத மகா வீரனையும் கூட குழந்தை போல கதறி அழ வைத்து கோழையாக்கிவிடும். அந்த காதல் தோன்றுவதற்கு இதயத்தில் மிகச் சிறிய இடம் கிடைத்தால் போதுமானது. அசுர வேகத்தில் அது வளர்ந்து இதயம், புத்தி, உடல் என்று அனைத்தையும் ஆக்கிரமித்துவிடும். பசியும் உறக்கமும் அற்றுப்போய் உடலில் கோளாறுகள் தோன்றிவிடுகின்றன. இதயம் அதுவரை இல்லாத வேகத்தில் துடிக்க தொடங்கி விடுகிறது. புத்தி தெளிவாக சிந்திக்கவே மறுத்து விடுகிறது. இப்படி ஒரு நோயை கொடுக்கும் அந்த காதலுக்கு பாழாய் போன அந்த காதலே தான் மருந்தாகவும் ஆகிவிடுவதுதான் விசித்திரம். அப்படி ஒரு நோயால் அதுவரை சாளுக்கிய இளவல் என்ற பெருமையோடு கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்த விஜயாதித்தன் சிறு பிள்ளை போல அழுது கொண்டு அமர்ந்திருப்பதையும், தான் அதுவரை கண்டிராத கோலத்தில் இளவரசரை கண்டு காவலர் தலைவன் விழித்து கொண்டு நிற்பதையும் கவனித்த பூங்கோதை குரல் கொடுத்தாள். இளவரசே, இளவரசே, கண்ணீர் விட்டது போதும், நிதானத்துக்கு வாருங்கள். திசாராதான் கொன்று விட்டான். அனுலாதேவி இறந்து விட்டாள் என்று எப்படி தீர்மானித்தீர்கள்? மெல்ல புத்தியை நிதானப்படுத்தி கொண்ட விஜயாதித்தன் மடியிலிருந்து கல்பரப்பி கோட்டை மேன் மாடத்து அறையில் கிடைத்த அந்த ஓலையை எடுத்து நீட்டினான். விஜயச்சந்திரன் அந்த ஓலையை பார்த்ததும், இது திசாராவின் கையெழுத்துதான். அனுலாதேவி எழுதியதாக கூறினீர்களே, அது எங்கே என்று கேட்டாள். வெகு பாதுகாப்பாக அதை வைத்திருந்த விஜயாதித்தன் அதையும் எடுத்து நீட்டினான். அதை கண்டதும் விஜயச்சந்திரன் மீண்டும் நகைத்தான். இளவரசே, பார்த்ததும் புரியவில்லையா உங்களுக்கு? இரண்டுமே திசாரா எழுதியவைதான். எழுத்துக்களை கவனியுங்கள். ஒன்றை எழுத்துக்கள் நேராக இருக்குமாறும் மற்றொன்றை சற்று சரித்தும் எழுதியிருக்கிறான். கவனித்து பாருங்கள். விஜயச்சந்திரனின் குரலில் சற்று கடுமை தொனித்தது. பூங்கோதை இடைமறித்தாள். இளவரசே, காதல் உங்கள் கண்களை மறைத்துவிட்டது என்பதுதான் உண்மை. எங்கள் தமிழகத்தில் கண்ணால் காண்பதுவும் பொய், காதால் கேட்பதுவும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை என்று சொல் வழக்கு உண்டு. எதையும் எதனோடும் தொடர்பு படுத்தி கொண்டு உணர்ச்சி வசப்படாமல் தனித்தனியாக ஆராய்ந்தால் போதும், உண்மை என்ன என்பது தெரிய வந்துவிடும். இனியாகிலும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றாள். விஜயச்சந்திரனிடமிருந்தும் எச்சரிக்கை ஒன்று வந்தது. இளவரசே, உடனே நீங்கள் ஈழத்துக்கு புறப்படலாம் என்று எண்ணுகிறீர்களா? அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது என்ற யோசனை வந்திருக்குமே என்றான். விஜயாதித்தன் பலமாக தலையசைத்தான். ஆம் விஜயச்சந்திரா, உண்மைதான். நான் அப்படித்தான் சிந்தித்தேன். எப்படி அதை அறிந்தாய்? வியப்புடன் வந்தது இளவலின் கேள்வி. இளவரசே, நீங்கள் அனுலாதேவியை தேடி ஈழத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இத்தனை நாடகங்களை நடித்திருக்கிறான் அவன். அதிலும் அரண்மனை வாயிலில் வந்து கூச்சலிட்டான் என்கிறீர்களே, அந்த மெலிந்தன் மாப்பானன் பாணர் குலத்தை சேர்ந்தவன். ஈழத்தில் அனுராதபுரத்து அரண்மனையில் மன்னரை மகிழ்விக்க நாடகங்கள் நடிப்பதே அவன் வாழ்க்கை. மகா நடிகன் அவன். நன்றாக நடித்து உங்களை கல்பரப்பிக்கு அழைத்து வந்துவிட்டான். அதன் பிறகு காணாமல் போயிருப்பான், சரிதானே? ஆம் விஜயச்சந்திரா, பிறகு அவனை நான் பார்க்கவே இல்லை. சரி, நான் ஈழத்துக்கு சென்று அனுலாதேவியை கண்டு... விஜயாதித்தன் மேலே தொடரும் முன்பாக கரத்தை உயர்த்தி தேக்கினான் விஜயச்சந்திரன். இளவரசே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். அனுலாதேவியை காண ஈழத்துக்கு செல்ல போகிறீர்களா? வேண்டாம் வேண்டாம், அப்படி ஏதும் செய்து விடாதீர்கள். உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டாலே திசாரா எச்சரிக்கை அடைந்து விடுவான். உண்மையிலேயே அனுலாதேவியை கொன்றாலும் கொன்று விடுவான். கொன்றதற்கும் ஒரு நாடகம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றி விடுவான். என்ன நடந்தது என்று உங்களை நம்ப வைக்க முயன்றானோ அதை நீங்களே நம்பிவிட்டதாக நடந்து கொள்ளுங்கள். புரிகிறது புரிகிறது என்ற விஜயாதித்தன் மெலிதான குரலில் அழைத்தான். விஜயச்சந்திரா என்று. சொல்லுங்கள் இளவரசே, கூறுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு துணையாக நானும் ஈழத்துக்கு வர வேண்டுமா?
சாளுக்கிய இளவல் விக்கித்து போனான். எப்படி இவனுக்கு நான் மனதில் நினைப்பது எல்லாம் தெரிகிறது? விஜயச்சந்திரன் கடகடவென்று நகைத்தான். இளவரசே, இந்த காதல் மிகவும் பொல்லாதது. சற்று சாதகமாக பேசினாலே எதிரில் இருப்பவன் யார் என்பதை மறந்து போக வைத்துவிடும். மறந்துவிட்டீர்களா? நான் உங்கள் எதிரியான சோழ நாட்டு ஒற்றர் படையை சேர்ந்தவன் இளவரசே. நீங்கள் எமது எதிரியான சாளுக்கிய இளவல். இன்னும் 2 தினங்களில் நாம் போரிடப் போகிறோம். களத்தில் ஒருவரையொருவர் எப்படி அழிப்பது, யார் வல்லவர் என்று படைகளையும் ஆயுதங்களையும் வைத்து பரிசோதிக்கப் போகிறோம். நான் உங்களுக்கு துணையாக, அதுவும் உமது சொந்த விஷயமான காதலுக்காக உடன் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே. முதலில் சித்தத்தை நிதானத்துக்கு கொண்டு வாருங்கள். தெளிவாக சிந்தித்து பாருங்கள் என்றான் விஜயச்சந்திரன். காவலர் தலைவன் முகம் கடுகடுவென்றிருந்தது. சாளுக்கிய இளவல் மௌனமாக வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். அவன் விழிகள் எதிரில் இருந்தவர்களை வெறித்து பார்த்தபடி இருந்தன. பூங்கோதையிடமிருந்து கேள்வி ஒன்று வந்தது. இளவரசி, திசாராவின் ஓலையில் கூறியிருப்பது போல ஈழத்து வீரர்கள் சோழர்களை வழிமறித்து தாக்கினால் அத்துணை பேரையும் சோழரின் பெரும் படை அழித்து விடாதா? அவன் வீண் பழி சுமத்துவதாக தோன்றவில்லையே. ஈழத்தவர்களை சோழர்களிடம் சிக்க வைத்துவிட்டு அனுலாதேவியை அடைய நீங்கள் எடுத்த முயற்சியாகத்தானே படுகிறது. இல்லை இல்லை, சோழர் படைகளுடன் மோத அவர்கள் மட்டும் செல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. கல்யாணபுரத்துக்கு தெற்கே 2 காதங்களுக்கு முன்னால் திரிபுராந்தக ஏரி இருக்கிறது. அதன் கரையில் உங்கள் கணக்குப்படி 2 தளம் நிறைந்த கிட்டத்தட்ட 4000 சாளுக்கிய வீரர்களும் புறவிகளையும் போர்க்களிறுகளையும் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள். ஈழத்து வீரர்களுடன் கலந்து கொண்டு பக்கவாட்டு தாக்குதலை நடத்துவார்கள். அப்படித்தான் ஏற்பாடு செய்திருந்தேன். இது பற்றி விளக்கமாக திசாராவிடம் கூறாதது என் தவறுதான். அதனால்தான் இப்படி பழி சுமத்தியிருக்கிறான். சாளுக்கிய இளவலின் முகத்தில் படைகளை பற்றியும் தாக்குதல்களை பற்றியும் பேச பேச ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கியது. காடவம் அல்லப்பா, விஜயச்சந்திரா, பூங்கோதை, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். இருண்டு கிடந்த என் புத்தியில் குழப்பங்களும் அவசரமும் வேகமும் தான் அடைத்து கிடந்தன. என் குழப்பங்களை அகற்றிவிட்டீர்கள். இன்னும் நான் சிந்தித்து சிந்தித்து என் குழப்பங்களை தீர்த்து கொள்வேன். தெளிவாக சிந்திக்க கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். மிக்க நன்றி. சரி இளவரசே, சென்று வாருங்கள், களத்தில் சந்திப்போம் என்றாள் பூங்கோதை. பூங்கோதை, சற்று தெளிவு ஏற்பட்டதும் பல கேள்விகள் எழுகின்றன. அதில் ஒன்றை இப்போது கேட்கலாமா? உண்மையான பதில் கிடைக்குமா? பூங்கோதையும் விஜயச்சந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். கேளுங்கள், தயக்கம் வேண்டாம். அடுத்து விஜயாதித்தனிடமிருந்து உதிர்ந்த கேள்வி இருவரையுமே அசரடித்தது. பூங்கோதை, லீவானும் அவன் தந்தையும் இந்த போர் முடிந்து நீங்கள் நாடு திரும்பும்போது உங்களுடன் சோழ நாட்டுக்கு வந்துவிடுவார்கள் அல்லவா? விஜயாதித்தன் வெகு சாதாரணமாக கேட்ட அந்த கேள்விக்கு பின்னால் அவன் சிந்தித்திருக்கும் விதமும் உண்மையை ஓரளவு புரிந்து கொண்டான் என்பதும் தெளிவாயிற்று பூங்கோதைக்கு. ஆம் இளவரசி, உங்கள் யூகம் சரிதான். அவர்கள் எங்களுடன் நாடு திரும்பி விடுவார்கள். இது பற்றி மேற்கொண்டு ஏதும் கேட்காதீர்கள். மீண்டும் நீண்ட பயணம் காத்திருக்கிறது. இரவும் நன்றாக கவிந்து விட்டது. இப்போது புறப்பட்டால்தான் நாளை உதய நேரத்தில் தலைநகரை சென்று அடைய முடியும். புறப்படுங்கள். நாங்களும் நாளை காலை புறப்பட்டு விடுவோம். பிறகு மீண்டும் களத்தில் காணலாம் என்றாள் பூங்கோதை. மீண்டும் நதிக்கரைக்கு வந்து அனைவரிடமும் சென்று வருவதாக கூறிய சாளுக்கிய இளவல் கானகத்து மக்களிடமும் மீண்டும் வணங்கி அவர்களிடமும் விடைபெற்று கொண்டான். புறவிகள் வேகத்துடன் புறப்பட்டன. உடன் வந்து கொண்டிருந்த இளவலை கவனித்த காவலர் தலைவன் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. வரும்பொழுது தவிப்பும் வேகமும் கோபமும் ஆத்திரமுமாக மங்களாபுரத்துக்கு வந்த சாளுக்கிய இளவல் இப்போது முற்றிலும் மாறிப்போய் ஒரு புதிய மனிதனாக தெளிவாக சிந்திக்க கற்றுக்கொண்டவனாக வருகிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.